அடுத்ததாக நம்முடைய ஜமானாத்துடைய கலீஃபா மௌலானா அல் ஆரிஃப் பில்லா ஹுதூர் ஷா ஜமாலி சர்க்கார் அவர்கள் பேசுவார். மைக் வேலை செய்யறப்பா இது. ஹலோ. ரெண்டுமே வச்சுக்கணுமா? السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على حبيبنا محمد صلى الله عليه وسلم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. சங்கைக்குரிய அல்லாமா ஆரிஃப் பில்லா சர்க்கார் ஜமாலுல் ஆரிஃபீன் ஜமால் ஷா சர்க்கார் அவர்களுடைய திருமகனார் ரவுஃபி ஷா ஹசரத் கிப்லா அவர்களே மற்றும் மரியாதைக்குரிய சஜ்ஜாதாக்களே, சில்சிலாவுடைய குலபாக்களே, முரீதுங்களே, அன்பர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, பீர்பார்களே, பீபான்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு புனிதமான நிகழ்விலே அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா தனது ஹவுல் குவத்தை கொண்டு நம் அனைவர்களையும் அணிந்திருக்கின்றார், ஒன்று கொண்டிருக்கின்றார். அது நமது சர்க்கார் கிப்லா அவர்களுடைய ஒரு சுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சிலர்கள் தொட்டதையெல்லாம் பிதாத் என்பதாக சொல்கின்றார்கள். பாருங்க, ஒரு சில பிதாத்தும்பாங்க. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு நபியுடைய பிறப்பை அல்லாஹு தஆலா சொல்லி, அதே மாதிரி இறப்பை அல்லாஹு தஆலா சொல்லி அதை ஈத் என்பதாக சொல்கின்றார், சலாம் என்பதாக சொல்கின்றார். வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூது வ யௌம உபஅஸு ஹய்யா. ஈசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என் மீது உண்டாகட்டும், நான் பிறந்த பொழுது, அதே மாதிரி மௌத்தா போன நாள்ல, மௌத்தா போகக்கூடிய நாள்ல. அப்ப பிறந்தவர்களுக்கு மரியாதை இருக்கிறது, அல்லாஹ் இடத்துல நினைவுபடுத்தப்பட வேண்டும். இறக்கக்கூடிய தினமும் விசால் என்பதாக நாம் சொல்வோம். அந்த விசாலுடைய தினத்திலும் ஒரு அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் இருக்கிறது. நான் சொல்லுங்க, அல்லாஹ் சொல்ற சூரத்துல் மரியம் படிச்சு பாருங்க. அப்போ ஒரு அல்லாஹ்வுடைய வழி நாம் எல்லாம் யாருடைய கரத்திலே வைத்திருக்கின்றோம், அந்த குதுப் நம்முடைய சர்க்கார் கிப்லா அவர்கள் அல்லாஹ் இடத்துல வாசிப்பானவர்களே, அந்த தினத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றாங்க? வஸ்ஸலாம், சாந்தி இறங்குகிறதே. அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானத்தை நம்மேல் ஏற்ற நிலையில், அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் நம்மேல் பொழியக்கூடிய நிலையிலே நாம் இங்கே வீற்றிருக்கிறோம் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். அன்பர்களே, சகோதரர்களே, ஆகவே அல்லாஹ்வுடைய ரஹமத்து இங்கே வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு சாலிஹான மனிதர் ஒரு ஊர்ல இருந்தால் அவரை வீட்டு 40 மன்சிலன் ஹதீஸ்ல வரும். சில ரிவாயத்துல 40 கரியா,
40 கிராமங்கள் அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் பாதுகாப்பு இருக்குது என்ற ஹதீஸுடைய குறிப்பு நமக்கு சொல்கிறது. பாத்தீங்களா, ஒரு அல்லாஹ்வுடைய சாலிஹான அடியார் ஒரு ஊரில் இருப்பதும் அவர்கள் வாழ்வதும் அவர்கள் வாசிலாகிய கபரில் இருப்பதும் அந்த ஊருக்கு பரக்கத்து, ஹிஃபாதத்து, பாதுகாப்பு, அந்த ஊரை சேர்ந்து அடுத்து இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்கள் ஊர்களுக்கும் பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்குகிறது என்பதை உணர வேண்டும். இப்ப ரஹமத்துடைய மழையில நாம் அனைவரும் நனைந்த நிலையில் அனுபவித்த நிலையில் நாம் இப்பொழுது உருசை கொண்டாடிக்கிறோம் என்று முதலில் நாம் விளங்க வேண்டும். குர்ஆன் ஷரீஃபுடைய ஒரு வசனத்தின் பரக்காத்துகளை பெற்றுக்கொண்டு நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை முதலில் நாம் அங்கு இந்த திக்ரி அவுலியாயி தன்சிலு ரஹ்மா ரிவாயத்தில் என்னுடைய அவுலியாக்களை நினைவுபடுத்தப்படக்கூடிய இடங்களிலே அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய ரஹமத்திலே, ரஹமத்துடைய மழையிலே நாம் அனைவரும் நினைந்த நிலையில் வீட்டிற்கு உணர்வு முன்னால் இருக்க வேண்டும். ஏதோ உருசுக்கு வந்து உட்கார்ந்து இருக்க அப்படிங்கிறது இல்லைங்க, அல்லாஹ்வுடைய ரஹமத்திலே நினைந்து கொண்டு இருக்கிறோம் என்ற உணர்வு இருக்க வேண்டும். அதான் அதுக்கு தான் சொல்றது என்ன, இஸ்திஹ்ஸா என்பதாக சொல்லப்படும் தரீகத்திலே. இஸ்திஹ்ஸா சொன்னா இல்மை ஹாசிராக்கி ஒரு அமல்ல என்ன செய்து கொள்வது. உலகிக்கு உள்ளால பள்ளி மஸ்ஜிதுக்குள்ளால் போறோம், என்னத்துக்கு நவைத்து அந்நாயத்துக்கு மாதம் வியாதல் மஸ்ஜித் என்னத்துக்கு சொல்றோம், இஸ்திஹ்ஸா கல்ப இஸ்திஹ்ஸா செய்யறோம். நான் இந்த மஸ்ஜித் உடையின் காலம் எல்லாம் ஏத்திக்கப்படிய சாப் அல்லாஹ் தஆலா கொடுத்தலாம் வச்சுக்கலாம். என்னத்துக்கு நீயத்து சொல்றோம், தொலைக்கு முன்னால நவைத்து அன் உஸல்லிய ஸலாத்துல் இஷா 4 ரக்காத்தின் லில்லாஹி முத்தவஜ்ஜிஹல் குலத்தி ஷைஃபா, இந்த கிப்லாவை முன்னோக்கி 4 ரக்காத் இஷாவுடைய ஃபர்லாத் தொழுகை நான் அல்லாஹ்வுக்கு என்னத்துக்கு நீ சொல்றேன். அதான் இஸ்திஹ்ஸார்ங்கிறது. இஸ்திஹ்ஸார் வரணும், அதாவது அல்லாஹ்வுக்கு முன்னால் தொழுவ போறேன், கிப்லாவுக்கு முன்னோக்குறேங்கிற உணர்வு. அல்லாஹு தஆலா பைனல் முஸல்லி வ கிப்லத்தி பைன கிப்லத்தில் முஸல்லி ஒரு ரிவாயத்தில் மோமினுடைய கிபிலாவுக்கு முன்னால் அல்லாஹ் இருக்கிறார் என்ற உணர்வை நாம் உண்டாக்கி கொண்டு அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்ட வேண்டும். அதை இஸ்திஹார். ஒரு அமல் செய்கின்றோம், ஒரு உருசில அமர்ந்திருக்கின்றோம், வாசு நசீஹத்து தாலிமாத்துகள் பரிமாறப்படுகிறது, சொல்லப்படுகிறது என்று சொன்னால் முதல்ல நீயத்து முக்கியம். நீயத்துல் முஃமினி ஹைரும் மின் அமலிஹி. ஒரு மோமினுடைய நீயத்து இருக்கிறதே அவன் செய்யக்கூடிய அமலை விட சேர்ந்தது. நாம் இப்போது அமல் செய்து கொண்டு இருக்கின்றோம், உட்கார்ந்து இருக்கிறோம், இஸ்திமா செய்து கொண்டு இருக்கின்றோம், வாசை கேட்கின்றோம், தாலிமாத்தை கேட்கின்றோம், பயானை கேட்கின்றோம். இது ஒரு அமல். அமல சாலிஹான அமல் செய்யும் போது நீயத்திலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வலியுடைய ஒரு சுயம் இருக்கின்றோம் என்ற முதல்ல நீயத்தை இஸ்லாம் செய்து கொள்ளுங்கள், சரி செய்து கொண்டு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மேலும் நான் இப்போது பேச வந்த செய்தி வந்து அல்லாஹு தாலா பேச வச்சது ஏதோ தெரியல. அல்லாஹு தாலா சொன்னதை கொண்டு எனக்கும் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. நண்பர்களே, இப்போ பொதுவாக வந்து ஏறக்குறைய நூரிஷா நாயம் அவர்களுடைய சில்சிலை நூரியா அதனுடைய ஃபரா கிளைகள் 70-80 வருஷமாக அல்லாஹுடைய ஹவுலுக்குவத்தை கொண்டு தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் ஆந்திராவிலும் மேலும் ஆந்திரா கர்நாடகா குறிப்பாக தந்தினியாவிலும் மேலும் இந்தியாவில் பல லட்சக்கணக்கான மக்கள் பையத்து செய்து முரீதாகி இந்த சில்சிலாவில தாখিலாகி இருக்கின்றார்கள். நுழைந்து அல்லாஹ்வுடைய அனுகிரகத்தையும் ரஹமத்தையும் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த நிலையில் இப்பொழுது புதுசா சில பேச்சுகள் ஆன்லைன்ல வந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு சொன்னா, தரீகால நுழைவது பிதாத்து, தரீகால நுழைவது பிதாத்து. புது செய்தி டைரக்டா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கே செய்தி தெரியும். இந்த செய்தி சரி என்ன செய்வீங்க, பையத்து செய்வது பிதாத்து, தரீகால தாখিலாக நுழைவது பிதாத்து, முரீது வாங்குறது பிதாத்து. இது யாரும் செய்யாதீங்க. ஒரு சுமார் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால 30 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னால நான் துபாயில இமாமா இருந்த பொழுது கும்பகோணத்தில் இப்ப மருகமாய் அழைக்கிருக்கார்களே எல்லாரும் பேசி ரஹமத்துல்லா, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை ஒன்று இறங்கட்டும், அவங்கள அழைச்சிக்கிட்டு நசீர் மௌலா ஆறுதரன் பைஷா நாயக்குடைய முரீத் காதல் முரீத் அவங்க வந்தப்ப என்னத்துக்கு அழைச்சிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி செய்ய சொன்னாங்க. இது மாதிரி வந்து இவர் வந்து பையத்து வந்து சரியில்லை, பையத்து முஸ்லீம் அல்லாத காவிர்களை இஸ்லாத்தில் நுழைக்கிறதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்து செஞ்சு இஸ்லாத்தில் நுழைச்சாங்க. இந்த தரீக்காக்காரங்கெல்லாம் முஸ்லீமுக்கு பையத் செஞ்சு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாறு செய்கிறாங்க, இதெல்லாம் கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே வேற ஒரு வழியில் இருந்தார்கள், தொகை ஜமாத்தில் இருந்தார்கள், பச்சை சூலம் என்ன இருக்கு. அப்போ அந்த நண்பர் அழைச்சிட்டு வந்தார்.
அப்போ நீங்க எல்லாம் பைய செய்றீங்களா, என்ன தலீல் இருக்கிறது, முஸ்லீமுக்கு என்னத்துக்கு பைய செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார் இலால் பை ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். கேள்வி கேட்ட உடனே நான் சொன்னேன், குர்ஆன் ஷரீஃப்ல நீங்க படிச்சு பார்க்கலையே, சூரத்துல் மும்தஹனாவுல அல்லாஹ் தஆலா சொல்றான், இதா ஜாஅக்கல் முஃமினாத்து, என்ன மூமினான பெண்களிகள் உங்களிடத்துல வந்தா என்ன அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்ய மாட்டேன், தவறு செய்ய, அதெல்லாம் நீண்ட வசனம் வருது. ஃபபாயுஹுன், அவர்களுக்கு பைய செய்து கொடுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். இதா ஜாஅக்கல் முஃமினாத்து, மூமினான பெண்கள். அந்த வசனம் ஒண்ணுதானே சொன்னேன். உடனே நசீர் தபால் எழுதுங்க சர்க்காருக்கு பை ஷக்லா, உடனே நான் பை செஞ்சுட்டேன்டா. இந்த ஒரு வசனம், ஒரே வசனங்க, இந்த ஒரு வசனத்தை நினைவு காட்டினேன். குர்ஆனை எடுத்து வந்த படிங்க, என்ன தர்ஜுமாவோட படிச்ச உடனே நசீர் தபால் எழுது பைஷன் ஆயிடுது. நான் பயத்தில் ஆகிட்டாங்க சொல்லுவானுங்களா. இப்ப இந்த பிரச்சாரம் நடக்கிறது என்ன அர்த்தம், காஃபிர தான் முஸ்லீம் அல்லாதவங்க தான் இஸ்லாத்தை சேர்க்கிற மாதிரி பயத்தில் சேர்த்தாங்க ரசூலுல்லாஹ். இப்ப எல்லாம் இந்த முரீதுகள் எல்லாம் அஹ்ல தரீக்கத்துகள் எல்லாம் ஷேக்மார்கள் எல்லாம் முஸ்லீமாங்களை குறிச்சு என்ன செய்ய பயசு வரலாறு, அதெல்லாம் நீண்ட செய்திகள்லாம் சொல்றதுக்காக குலஃபாக்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு நிறைய ஷேக்மார்கள் சொல்லியிருப்பாங்க செய்தி. முஸ்லீம் மாணவர்களுக்கு பை செய்தார்கள், சஹாபாக்களுக்கு ஒரு முறை இல்லை பல முறை பை செய்தார்கள். சிறுவர்களுக்கு பை செய்து கொடுத்தார்கள், சிறுமிகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ல பை செய்து கொடுத்தார்கள். ஒரு தர அல்ல பல தர சிலர்களுக்கு செய்து கொடுத்தார்கள். பையத்துக்கு சுன்னத்தை ஹதீஸ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், மம்மாத வலைஸ அலா ரகபத்திஹி பைஅத்துன் மாத மீதத்தன் ஜாஹிலியா. ஒரு மனிதர் மௌத்தா போறாரு, பையத்துடைய தொடர்பில்லாமல் அவர் நிலை என்ன? ஹதீஸ் முஸ்லிம் சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ்ங்க. ஒரு மனுஷன் முஸ்லிமான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் 5 வக்து தொழுகிறாரு, ஜக்காத்து கொடுக்கிறாரு, வருஷம் கூட ஹஜ்ஜுக்கு போயிட்டு வராரு, நல்ல மல்களும் செய்யறாரு, நஃபகா தான தர்மங்கள் எல்லாம் செய்யறாரு, சாலிஹான மனிதர். ஆனால் பையத்து செய்யவில்லை. அவர் நிலை என்ன? இந்த ஹதீஸின் பிரகாரம் மாத்த மீத்தத்தன் ஜாஹிலியா, அஞ்ஞான காலத்துல வாழ்ந்தவர்கள் ஜாஹிலியங்கள் எவ்வாறு மௌத்தா போனவர்கள் அவ்வாறு மௌத்தா போனவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? பையத்து கட்டாயம் செய்ய வேண்டும் வச்சுக்கலாம். செய்தி பையத் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து, செய்தது சஹாபாக்கள். ஒரு சஹாபி இன்னொரு சஹாபி செய்தார்கள், ஹஜ்ரத் அலி கவல பிறகு செய்தார்கள். நல்ல பிரபலமாக ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் அலியுடைய குலஃபாக்கள் அவர்கள் பை செஞ்சவர்களை பிரபலம். அவர்கள் மூலம் தான் சில்சிலா ஹயாத்தா இன்னைக்கு வரை எழுதிட்டு இருக்கு, கியாமத்துல்ல இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆக சுருக்கமான செய்தி, அப்ப பை செய்யறது பிதஅத் என்பதாக ஒரு பிரச்சாரம் நடக்குது. நண்பர்களே நன்றாக சொல்லுங்கள், ரசூலுல்லாஹ் பை மூமின்களுக்கு பை செய்தார்கள். சூரத்துல் மும்தஹனா அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒண்ணு. இரண்டாவது செய்தி, இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ஜாத்தை பற்றியும் சிவாத்தை பற்றியும் பேசுவது பிதஅத். ஜாத் அல்லாஹ்வுடைய உள்ளமை பற்றி அல்லாஹ் பற்றி பேசுறது, சிஃபாத்துகளை பற்றி பேசுவது பிதஅத். இந்த செய்தியை இந்த தரிகாக்காரங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போனா ஜாத் சிஃபாத்தை பத்தி தான் பேசுவாங்க, அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை பத்தி ஜாத்தை பத்தியும். பாருங்க ஹதீஸ்ல வருகிறது, லா தஃபக்கரு ஃபீ ஸாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஸாத்தில் ஃபிக்ர் செய்யாதீர்கள். அல்லாஹ்வுடைய ஸாத்தில் ஃபிக்ர் தான் தர சிந்தனை செய்யறது. ஒரு மனுஷன் அப்படியே வானத்தை படிச்சது யாரு, பூமியை படிச்சு அப்படியே போய் 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 மன் ஹலகல்லான்னு கேட்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவுஸு பில்லாஹி ஷைத்தான்னு சொல்லி அதோட முடிஞ்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி அவன் இப்படியே போய் ஷைத்தான் என்ன கேட்பான், அல்லாஹ் படிச்சான்னு கேட்பான் ஷைத்தான். அப்படி நிலை வந்தா அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தான்னு சொல்லி என்ன செய்யணும், தஜ்தீத் ஈமான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிக்கணும். அல்லாஹ்வுடைய ஸாத்தில் தான் ஃபிக்ர் செய்யக்கூடாது. கொஞ்சம் செய்ய ஃபிக்ர் தான் தடை செய்யப்படுது. ஸாத்தை பற்றி அறியலாம், ஸாத்துனா என்னன்னு அறியலாம். ஆனா ஏத்திபார ஸாத் என்பது ஏத்திபாரத்த ஸாத் என்று சொன்னால் என்ன? ஸாத்னா என்ன? சிஸ்லாவோட என்ன தாலிம்ல சொல்லப்படுது. ஸாத்னா மார்ஜா அஸ்மாஇ வ சிஃபாத் எல்லாருக்கும் தெரியும், தாலிம்லாம் படிச்சிருக்கீங்க. அப்ப ஸாத்தை பத்தி உண்டான விளக்கம் அறியலாம், ஸாத்துல சிந்திப்பாக தான் தடை செய்யப்பட்டுள்ளது. அப்புறம் சிஃபாத்தை பத்தி பேசுவார்கள் இந்த தரீக்குகள். இவர்கள் எல்லாம் சாஅத் அலாமாத்து சாஅத், கியாமத்தோட அடையாளங்களிலே ஒரு ஹதீஸில் வரக்கூடிய செய்தி, ஒரு அடையாளம் கியாமத்தில் இருக்கத்தில் சிலர்கள் வருவார்கள். அவர்கள் என்ன செய்வாங்க, அஹ்லுல் பிதா, பிதாத்துக்காரர்கள், புதுமையை உண்டாக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய பேச்சு எல்லாம் என்ன இருக்கும், ஸாத்திலே பேசுவார்கள், ஸாத்தை பத்தி பேசுவார்கள், சிவாத்தை பேசுவார்கள். ஆகவே இந்த தரீகாக்காரங்க ஸாத்தி சிவாத்தை பத்தி பேசுறாங்க. ஆகவே இவர்கள் பிதாத்காரர்கள் என்பதாக இன்றைக்கு பயங்கர பிரச்சாரம் நடந்து கொண்டு இருக்கிறது நண்பர்களே.
சில கற்றறிந்த ஆளுங்களும் இப்படிப்பட்ட பேச்சை பேசக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஏதாவது செய்வானாக. ரசூலுல்லாஹ் தாத்தை பத்தி பேசினாங்க, அல்லாஹ்வுடைய தாத்தை பத்தி பேசினாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தாத்தை பத்தி பேசினாங்க, அல்லாஹ்வுடைய சிபாத்தை பத்தி பேசினாங்க. பாருங்க, ஒரு ஹதீஸ் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை ஒரு யுத்தத்துக்கு சின்ன ஒரு குழு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி, அங்க கூட போன சஹாபி ஒவ்வொரு தொழிலும் ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா 5 வக்துலயும் சூரத்துல் இக்லாஸ், குல் வல்லாஹ் சூராவே ஓதுனார் அந்த சஹாபி. சொல்லி பார்த்தாங்க, கேட்கலாம், அதைத்தான் ஓதுவேன்னு ஒரே புரியா. முதல் ரக்காத்தி குல் வல்லாஹ், ரெண்டாவது ரக்காத்தி குல் வல்லாஹ், அது மாதிரி எல்லா வக்துலயும் சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க, வந்து குறை சொல்லிட்டாங்க. உடனே ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீங்க யாரை பத்தி குறை சொல்றீங்களோ ஃபஸ்அலூஹு, அவரிடத்துல போய் கேளுங்கள். லிஅய்யி ஷைஇன் யஸ்னஉ ذلك ஃபஸ்அலூஹு, ஏன் பாபா இது மாதிரி செஞ்சீங்க, ஒவ்வொரு வக்தும் குல் வல்லாஹ் ஓதுனீங்க, கேளுங்க. அப்ப அந்த சஹாபி சொன்னார்கள் பதில், ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லுங்க நான் என்ன காரணம் செஞ்சேன்னு சொன்னா, லிஅன்னஹா சிஃபத்துர் ரஹ்மானி அஸ்-ஸமத் என்று அல்லாஹ் அவர் குல் வல்லாஹ் அஹத் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமம் வருகிறது. அஸ்மாஉல் ஹுஸ்னாவுல ஒன்று அஹத், ஹுவல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் வாஹிதுல் அஹதுஸ் ஸமத், ஸமத் என்பதாக வருது அல்லாஹ்வுடைய சிஃபத். அதனால அல்லாஹ்வுடைய சிஃபத்தால வரனால லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுடைய விளக்கங்கள். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, லியன்னஹா சிஃபத்துர் ரஹ்மானி, அல்லாஹ்வுடைய குணாதிசயம் அந்த குல் வல்லாஹ் சூராவில் வருகிறது. ஆகையினால ஃபன உஹிப்பு அன் அக்ராஹா, எனவே அதை நான் ஓத ஆசைப்பட்டேன். கால நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிக்கு பதிலாய் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா தபாரக வ தஆலா யுஹிப்பு, அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை விரும்பி அல்லாஹ்வை நேசித்து குல் வல்லாஹ் ஓதிக்கொண்டிருந்தாலே அவர்கிட்ட போய் பதில் சொல்லுங்க, அல்லாஹ் தஆலாவை நேசிக்கின்றான் என்ற நற்செய்தியை சொல்லுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். அப்ப சிஃபாத்தை பத்தி யார் பேசினா, ஒரு சஹாபி பேசியிருக்கின்றார்கள். செய்தி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய சிஃபத்தாகிய சமதை பற்றி பேசும் பொழுது என்ன சொல்கின்றார்கள், அஸ்-ஸமத் அஸ்-ஸய்யித் அல்லதி قد كمل سؤدده والشريف الذي قد كمل في شرفه والعظيم الذي قد كمل في عظمته الحكيم الذي قد كمل في حكمته والغني الذي قد كمل في غناه والجبار الذي قد كمل في جبروته والعالم الذي قد كمل في علمه والحليم الذي قد كمل في حلمه. இப்படியே அடிக்கிட்டே போறான். சமது என்று சொன்னால் நாம் எல்லாம் தேவையற்றவன் என்ற ஒரு வார்த்தையோடு முடித்துக் கொள்வோம். ரயீசுல் முஃபஸ்ஸிரி, திருக்குர்ஆனுக்கு விரிவுரை செய்யக்கூடிய முஃபஸ்ஸிரீன்களுக்கெல்லாம் தலைவராகிய ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா மகன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குல் வல்லாஹ் சூராவில் வரக்கூடிய அஸ்-ஸமத் என்ற திருநாமத்துக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய திருநாமம் இவ்வளவு விளக்கம் சொல்றாங்க. என்ன விளக்கங்க, அஸ்-ஸய்யித் அல்லதி கத் கமல, அல்லாஹ் தஆலா தலைவன், தலைமைத்துவத்திலே சம்பூர்ணமானவன் அவன். அப்புறம் ஷரீஃப் அல்லது கல்கமல ஃபீ ஷம்ரி, அல்லாஹ் சங்கைக்குரியவன், சிறப்புக்குரியவன். சிறப்பு முழு சிறப்புக்கெல்லாம் உச்சக்கட்டமான சிறப்பு அல்லாஹ்வுக்கு தான் இருக்கு. அப்புறம் அப்படியே சொல்லிக்கிட்டே அஸீம் அல்லது கல், வலுப்பமிக்கவன், கீர்த்தி மிக்கவன், கீர்த்தியிலே சம்பூர்ணமானவன். ஹிக்மத் மிக்கவன், மதிநுட்பமானவன், அதில் அவன் சம்பூர்ணவன். தேவையற்றவன் கனி, பணக்காரன் செல்வந்தன், தேவையற்றவன் யாக்கே தேவன், அதிலே அவனுக்கு கமால் இருக்கிறது, சம்பூர்ணம் இருக்கிறது. இப்படி ஒரு ஜப்பார் ஜப்பார் அடக்கி ஆளக்கூடியவன், யாரை அவனை அடக்க முடியாது, எல்லாத்தையும் அடக்கி வச்சு அல்லாஹ் தஆலா வயிமி இஷைனில்லா ஆஹிதும் பின் ஆசியத்தி, எல்லாருடைய சிந்தை என் கையில் இருக்கிறதாக குர்ஆன் சரி சொல்கிறது. ஆகையினால அப்ப இப்படி அல்லாஹ்வுடைய சிஃபாத்துக்கு, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை உணரக்கூடிய சமத் என்ற திருநாமத்துக்கு விளக்கம் சொன்னவர்கள் அவர்களை காபிர்னு சொல்லுவீங்களா, பிதத்துக்காரன்னு சொல்லுவீங்களா, அதை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லுவீங்களா? என்னங்க விளங்கி இருக்கீங்க மார்க்கத்தை? அப்போ அது குத்துப் நாயகம் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அவர்கள் பிதத்துக்காரர்கள் பற்றி விளக்கம் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கிதாப் ஹுன்யாங்கிற கிதாப் படிச்சு பாருங்க. 2வது ஜுஸுல ஒரு தலையங்கமே எழுதுகின்றார், அஹ்லுல் பிதா, பிதக்காரர்கள் யார்? 72 ஃபிர்கா, 73 ஃபிர்கா இருக்கு. அதுல ஒரு ஃபிர்கா ஒரு
ஒரு ஜமாஅத்தா சொர்க்கத்துக்கு போவோம், எல்லாரும் நரகத்துக்கு போவோம் சொல்ல, அதுக்கு எல்லாத்தையும் சொல்றாங்க. குத்துப்னா கௌசுல்லாஹு மைன் அதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு நேரம் எல்லாம் முக்கியமானது இருக்காங்க. அவங்க தான் இந்த பிதாத்துக்காரர்கள். அல்லாஹுடைய ஜாத்தை பற்றியும் சிஃபாத்தை பற்றியும் தங்களுடைய ராயின் பிரகாரம், தங்களுடைய சிந்தனையின் பிரகாரம், அவர்களுடைய தங்களுடைய யோசனை பிரகாரம் அவங்க பேச ஆரம்பித்தார்கள். அப்படி இந்த தரீகாவில் நாங்க பேசல. குர்ஆன் ஷரீஃப் ஆதாரம், ஹதீஸ் ஆதாரம், சீரத் ஆதாரம், சஹாபாக்களுடைய சுன்னத்துகள் ஆதாரம், இதை வச்சுதான் நாங்க பேசுறோம். துபாய்க்கு அஜமான் ஷம்சுல் ஆரிஃபின் ஹஜரத் பைஷா நாயகம் துபாய்க்கு வந்திருந்தாங்க. அப்போ தாலீம் கானா நடக்கும். அப்போ ஒரு தடவை தாலீமுடைய கிதாப் இருக்க அதை வச்சுக்கிட்டு அந்த மஜ்லிஸுக்கு வந்த முரீத் அல்லாத ஆலிம்களுக்கு கொடுத்து, இதுல நீங்க முத்தாலா செய்யுங்கள், படித்து பாருங்கள். குர்ஆன் ஹதீஸ் மண்பை ஆலிம்கள் எல்லாம் தால்பட்டை மதரசாவிலே ஜாமியில் படித்து பட்ட ஆலிம்கள், பேர் சொல்ல விரும்பவில்லை. ஆகவே பேர் சொல்லலாம் சொல்ற பிரச்சனை இல்லை, தனியாக அவங்க கேட்டுங்க சொல்றீங்க சொன்னாங்க. ஒரு வாரம் வச்சுக்கோங்க, சுத்தமா படிச்சு பாருங்க. இதுல குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ மாற்றமான ஒரு சொல்லு இருந்தா சொல்லுங்க, நான் பொறுப்பு விளக்கம் சொல்றேன். ஒரு வாரம் கிட்டத்தட்ட தன்னுடைய வைத்துக் கொண்டு படித்துக் கொண்டு அந்த ஆலிம்கள் அனைவர்களும் என்ன போய் சொல்றாங்க, குர்ஆன் ஹதீஸின் பிரகாரத்தம் இருக்கிறது, இல்ல பழைய விஷயங்கள் எங்களுக்கு விளங்கவில்லை, நீங்க தான் விளக்கி தரணும் அப்படின்னு சொல்லி பெரிய விஷயம் எங்கள் துவா செய்யுங்கன்னு போயிட்டாங்க. முரீதாவா அவங்களுக்கு விருப்பம் இல்லை வச்சுக்கலாம். சரி, அல்லாஹு தஆலா முரீது பையத் என்பதை நசீப் அல்லாஹ் எழுத வேண்டும். சூரத்துல் காஃப்ல அல்லாஹ் சொல்லிட்டான், ஒமன் யுضلل ஃபலன் தஜித லஹு வலிய முர்ஷிதா. நாயகமே பிஸ்மில்லாஹ், அல்லாஹ் யாரை வழிகேட்டில் ஆக்க வேண்டும் என்று விரும்புகின்றானோ, ஃபலன் தஜித நீங்கள் பெறமாட்டீர்கள், லஹு அவருக்கு, வலிய முர்ஷிதா வலிய முர்ஷிதை உங்களுக்கு கிடைக்காது. நல்லா கவனிங்க, யார அல்லாஹ் வழிகெடுக்க நாடாலும் ஒரு முஸ்லீம் அல்லாஹ் வழிகெடுக்கிற நாடிட்டான், அவருக்கு நேரான ஷேக காமில் கிடைக்காது என்பது அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் வழங்க வேண்டும். ஆலிம்களுக்கு தெரியும். பலன் தஜிதைங்கிறது ஹிதாப் என்பது ரசூலுல்லாஹ், முகாத்தப் ரசூலுல்லாஹ். என்ன அர்த்தம்? நாயகமே நீங்கள் பெறமாட்டீர்கள். அதுல என்ன விளங்குகிறது? ஹிதாயத்து உனக்கு ஷேக, உனக்கு முர்ஷித ரசூலுல்லாஹ் பற்றி தர வேண்டும். உனக்கு ஒரு ஷேக் எடுத்தேன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் உனக்கு போட்ட பிச்சை என்று விளங்க வேண்டும். இந்த ஆயத்து பெறார். இப்ப ரசூலுல்லாஹ் உனக்கு ஷேகை காட்ட மாட்டார்கள். ஏன்? ஏற்கனவே உனக்கு முத்திரை கொடுத்து விட்டது, முத்திரை குத்தப்பட்டு விட்டது, வலாத்தில் இருப்பேன், அதனால உனக்கு ஷேக ரசூலுல்லாஹ் காட்ட மாட்டாங்க. வலிய முர்ஷித் என்னென்ன ஒரு பெரிய ஆலிம், ஆயிரக்கணக்கான கிதாப் எழுதியிருக்கிறார், வடநாட்டை சேர்ந்தவர். அவர் ஓடி 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 ஒரு ஷேகை ஞான குருவை அடைய என்பதாக ஒவ்வொரு ஷேகிட்ட போய் பயிற்சிக்கிறார். முராகபா செய்து பார்ப்பாங்க, இல்லைங்க நான் பய செய்ய வேற இருப்பாங்க. இப்படியே பல நூறு ஷேகளை தேடி கடைசியில் பயத்தை இல்லாம மூத்தாகிட்டார். இந்த ஆயத்துக்கு தத்துவம் தான். நமக்கு ஒரு ஷேக காமில் கிடைத்திருக்காருன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் போட்ட பிச்சை என்று விளங்க வேண்டும். ரசூலுல்லாஹ் பிச்சை போட்டால் இவர்களுக்கு முரீது, இவர்களுக்கு பையத்து கிடைக்கும், இவர்களுக்கு வலிய காமில் கிடைக்கும், இவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்கும், ஷரஹ சதர் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். மிஸ்ர் தேசத்திலே இஸ்கந்தரியா என்று ஒரு பட்டணம், கடற்கரை நகரம். அந்த நகரத்திலே நம்ம யஜமான் அபுல் ஹசன் ஷாதலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். நிறைய உலமாக்கள் அல்லாஹ்வுடைய வலி வந்திருக்காங்களே, அல்லாஹ்வுடைய வலி பெரிய வலி, ரொம்ப பிரபலமானவர்கள். ஷாதிலியா தரீகாவுடைய குருமகான் ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் சொல்லி, நீங்க இஸ்திபுல் அப்துல் சலாம்னு ஒரு ஆலிம் இருக்காருங்க, சுன்னத் வல் ஜமாஅத்துடைய ஆலிம், அவர்களுக்கு என் சலாம சொல்லுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லி ஹஜ்ஜுக்கு வந்திருந்தாங்க. ஜியாரத் ரசூலுல்லாஹ் ஜியாரத் வந்தப்ப மனாவும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடனே அபுல் ஹசன் ஷாதலி ரஹமத்துல்லாஹி அவர்கள் அந்த செய்தியை இஸ்திபுல் அப்துல் சலாம் என்கின்ற மிகப்பெரிய ஆலிம், தக்வாதாரி, அல்லாஹ்வுடைய வலி, அவங்கள்ட்ட செய்தி சொல்றாங்க. சந்தோஷமா தான் கட்டி பிடிச்சாங்க. அவங்களும் அதுக்கு முன்னால தரீகத்து முரீது ஷைக்மார் என்று சொன்னால் கொஞ்சம் அப்படி ஒதுங்கி இருப்பாங்க. அன்றிலிருந்து அவுலியாக்களை நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். தீன ஹித்மத்தி தீன் தான் செய்தார்கள், காசியாக இருந்தார்கள், மிகப்பெரிய ஆலிம் அல்லாமா. அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பொறுத்திருந்து செய்தி வந்து கொண்ட அபுல் ஹசன் ஷாதலி அவர்களை கொண்டாட ஆரம்பித்தார்கள். அப்படி மிஸ்ர் அனைத்தும், அந்த ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய கைரவா இருக்கட்டும், மிஸ்ராக இருக்கட்டும்,
அப்புறம் அடுத்து அல்ஜீரியா என்று சொல்லுவோம், அது மொராக்கோ, அப்புறம் அதை தொடர்ந்த மோரிட்டானியா, அப்படி எல்லாம் மகரிபுல் அரபி என்பதாக சொல்லப்படும் மேற்கு அரபு. அதில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்டில் உள்ளவர்களும் இவங்களுக்கு நல்ல பழக்கம், எல்லாம் ஷாதிலியா தரிகா தான் பெரும்பாலும். அப்போ எஜமான் அவர்கள் இஸ்கந்தரியா என்கின்ற மிஸ்ர் தேசத்துடைய கடற்கரை பட்டணமாகிய அந்த அலெக்சாண்ட்ரியான்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அலெக்சாண்ட்ரியா என்ற பட்டணத்துக்கு வராங்க. வந்தவுடனே ஆலிம்கள்லாம் பெரிய கூட்டமா, காசிமார்கள்லாம் கூட்டமா வந்து அல்லாஹ்வுடைய வழி. ஏன்னா ஐசுபி அப்துஸ்ஸலாம் அவர்கள் மனாமல ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனே இவங்க செய்தியெல்லாம் தெரிஞ்சு போச்சு, கராமத்து புரிஞ்சு போச்சு. நிறைய கூட்டம் வந்துச்சு. கூட்டம் வந்து எல்லாத்தையும் வரவேச்சு அவங்கள சந்தோஷமா பேசிக்கிட்டே இருக்கும்போது அபுல் ஹசன் சாதலி ரஹமத்துல்லாஹி அவர்கள் உலமாக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாமா? தாராளம் கேளுங்க எஜமானே, அல்லாஹ்வுடைய வழின்னு சொன்னாங்க. ஒரு கேள்வி போட்டாங்க. சூரத்துல் மஆரிஜ் சால சாயிலும் பி அஸாபின் வாகி என்று துவங்குகிற சூரத்துல் மஆரிஜ் 29 ஜுஸ்ல வர நினைக்கிறேன். அதுல நீங்க ஓதுனீங்களா? நான் அந்த ஆயத்தை வாசிக்கிறேன், அதுக்குள்ளார உங்களுடைய அமல் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க என்பதா சொன்னார். அது என்னன்னா, அவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இன்னல் இன்சான ஹுலிக ஹலுஆ இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ இல்லல் முஸல்லீன அல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிம். இதான் வசனம். இந்த ஓதுறாங்க. ஓத கேட்டவனே வாயில கட்டவன் எல்லாம் நடுநடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏண்டா அது வழக்கெல்லாம் உலமாக்கள் ஆர்வம், அரபு பாஷை படித்தவர்கள் எல்லாம். அப்போ கேட்டாங்க, ஆச்சுமா இன்சானி அல்லாஹு தாலா ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நடுக்கத்தை உடையவனாக, பயங்கரம், பயம் ஒண்ணு, ஹவுஃப்னா பயம், ஹலு ஒண்ணு நடுக்கிறது, அப்படியே உதறது. அதாவது அச்சத்தின் உச்சக்கட்டத்துக்கு ஹலு என்பதாக மார்க்கத்தை அரபியில சொல்லப்படும். இன்சான் ஆகிறவன் ஹலுவாக படைக்கப்பட்டிருக்கிறான். ஒரு பிரச்சனை, ஒரு தீமை, ஒரு ஷர்ரு, ஒரு கஷ்டம் வந்து நடுநடுக்க ஆரம்பித்து விடுகின்றான், அளப்பாறை செய்ய ஆரம்பித்து விடுறான், புலம்ப ஆரம்பிக்கின்றான். இன்னல் இன்சான குலுகாலும் இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, ஏதாச்சும் தீமை வந்து விட்டால் அவன் என்ன செய்யறான்? தடுமாற, ஜஸூஆ பயப்படுறான், தடுமாற ஆரம்பிக்கின்றான். ஜஸாண்டா அதுவும் உச்சகட்டமான பயம். வைதா மஸ்ஸஹுல் கைரு, ஏதாச்சும் நன்மை வந்து வரம் வந்து காசு கூட வந்து நல்ல வளர்ச்சி வளைஞ்சு யாரும் நல்ல பறக்கத்து வந்து ஏதாச்சும் நன்மை வந்தால் கயிறு வந்தால் ஹுலிக மனுஆ, யாருக்கும் கூட மாட்டான். தான் சாப்பிடுறது தான் மனைவிக்கு அதோடு முடிச்சு. ஒரு பைசா தர்மம் செய்ய மாட்டான், பள்ளியாசலுக்கு கொடுக்க மாட்டான், ஆலிம்களுக்கு கொடுக்க மாட்டான், மக்களுக்கு கொடுக்க மாட்டான். மனுவானா மானேக்கு ஜம்மு மனு இஸ்மு தஃலீல், மிக 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 தர்மங்களை விட்டு தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடியவன். அப்படின்னா காசி பாகிய விட்டு வெளியே போவார், ஜோப்பை விட்டு காசி எடுக்க மாட்டான். கஞ்ச லோபி அருமை பெருமாள் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல் பகீலு அதுவுல்லாஹ் வலவ் கான ஆபிதன். பகீலு கஞ்சன் இருக்கின்றானே அல்லாஹ்வுடைய விரோதி, வலவ் கான ஆபிதன், அவர் பெரிய வணக்கசாலியா இருந்தாலும் சரி, தொழுகிட்டே இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதிட்டா இருந்தாலும் சரி, அவன்கிட்ட கஞ்சத்தனை இருந்து அவன் பகீல், அல்லாஹ்வுடைய அது, அல்லாஹ்வுடைய அது யாருங்க? ஃபிரௌன் அல்லாஹ்வுடைய அது, அபூ ஜஹல் அல்லாஹ்வுடைய அது, காரூன் அல்லாஹ்வுடைய அது, ஃபிரௌன் ஷஹ்தாது ஷாபான் அல்லாஹ்வுடைய அது. அந்த பேர் ரசூலுல்லாஹ் லோபிகளுக்கு, கலைந்தெடுத்த கஞ்சக்காரர்களுக்கு பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வைத்தார்கள். அப்போ வஸ்ஸகியு ஹபீபுல்லாஹ், தர்ம சிந்தனையாளர், தான தர்மம் செய்யக்கூடியவன், தாராள மனம் படைத்தவனுக்கு அல்லாஹ்வுடைய நேசன். வலவுக்கான ஃபாசிகா, அவன் பாவியாக இருந்தாலும் சரி, எப்படி சொல்லிட்டாங்க பாருங்க, சொல்லுவாங்க, அவன் பாவியாக இருந்தாலும் சரி, அவன் சகியாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நேசனாக இருக்கிறான். எவ்வளவு பெரிய செய்தி. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க இந்த ஆயத்தை ஓதி? அப்போ இதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ, ஏதாச்சும் வரவு வந்தா லாபம் வந்தா என்ன செய்வான்? மட்டும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் சரி வந்த ஆயத்தை சொல்றான். அப்புறம் இல்லல் முஸல்லி, இந்த நெடுக்கமோ லோபித்தனமோ கஞ்சத்தனமோ அல்லது இந்த பயமோ நடுக்கமோ யார்கிட்ட இருக்கான்னு சொன்னா, சில தொழுகையாளிகள்ல இந்த குணம் இருக்காது. அவங்க எப்படிப்பட்ட தொழுகக்கூடிய சொன்னா, அல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமுன், நேமமாக யார் தொழுது கொண்டே இருப்பார்களோ அவர்களை தவிர என்பதாக அல்லாஹ் தஆலா இஸ்திஸ்னா நீக்கி தள்ளினான். சிலர்கள் பயந்தாங்கொழி, ஒரே அச்சப்பட்டு இருப்பான், கஞ்சனா இருப்பான், நல்லது யாருக்கும் செய்ய மாட்டான் அப்படின்லாம் அல்லாஹ் திட்டிட்டு, ஆனா
அந்த இன்சானிலிருந்து ஒரே ஒரு இன்சானை அல்லாஹ் நீக்குகிறான். அந்த குணம் படைத்தவர் அவர் யாரு? இல்லல் முஸல்லி, சொல்ல தொழுகையில் இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த குணம் இருக்காங்க. எப்படி தொழுகை? நேமமாக தொழக்கூடியவர்கள். என்ன நேமமாக தொழக்கூடியவர்கள் இந்த லோபித்தனம் இருக்காது, அச்சம் இருக்காது, பயம் இருக்காது, நடுக்கம் இருக்காது, எப்பொழுதும் ஒரே நிலையில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட அவளியாக்கள் தேசர்கள், அப்படிப்பட்ட இன்சான் தக்வாதாரி. இப்படி நீங்க இருக்கீங்களா? நீங்க சலாத்து தாயமா செய்கின்றீர்களா? நேமமாக தொழுகிறீர்களா? இல்லங்க 5 வக்தில் தான் தொழுகிறோம். அப்ப கேட்கிறாங்க, இந்த ஆயத்துக்கு அமல் எப்பொழுது செய்வீர்களா கேட்டார். முரீதுகளே, அன்பர்களே, முஸ்லிம் சகோதரர்களே, முரீத வந்திருப்பீங்க, முரீத் அல்லாஹ் வந்திருப்பீங்க. உங்களுடைய நெஞ்சத்திலே இந்த ஆயத்து விஷயமாக கேள்வியை கேளுங்கள், கேள்வியை கேளுங்கள். நான் நேமமாக தொழுகின்றேன் அல்லாஹ் சொல்றானே. நேமம் 5 வக்து தாங்க தொழுக கடமை, பர்து, விளங்குச்சு. நேமமா தொழுவது என்ன? முஸ்தஹப், சுன்னத்து, மத்லூப், முஹப்பப், அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. இப்ப நீங்க கேட்பீங்க, அது என்ன நேமமா எப்படி தொழுவது? எங்க பாசன் ஜிக்கர் ஷைமா வச்சிருக்காங்க, தொழுகை இல்லைங்க, அது ஜிக்கர் வச்சுக்கலாம். சரி, நேமமா ஓடிக்கிட்டே இருக்குல்ல, தூங்குறதுக்கு முன்னால பாசன் ஜிக்கர் எடுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னா, தூங்கி முடிக்கும் போது பாசன் ஜிக்கர் ஓடிக்கிட்டே இருக்குங்க. அல்லாஹ்வுடைய ஜிக்கர்ல தாயமா இருக்கிறோம். இது விஷயமாக, இந்த ஆயத்து விஷயமாக இப்னு அத்தா ஸக்கந்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது கேட்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாரிஜிலே நேமமாக தொழுவணும் அல்லாஹ் தஆலா சொல்றானே, அப்படி தொழ முடியுமா என்பதை சொன்னார். ஸாலிக ஸலாத்து ரூஹி என்பதாக என்று சொன்னார். அப்படின்னா அர்த்தம், ரூஹை கொண்டு தொழ கற்றுக்கொள்ள வேண்டும், உடலை கொண்டு தொழ கற்றுக்கொள்கின்றோம். ரூஹி நமாஸ், ரூஹி ஸலாத் எங்க இருக்கிறது? தரிகாக்காரங்க இருக்கு. அதைத்தான் அபுல் ஹசன் ஷாதலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார். நாங்க யாருமே இந்த தொழுவல பைய செஞ்சுக்கிறோம், கத்துதாங்க சொன்னார். எல்லாம் வழங்கிக் கொள்ளுங்க. தரீக்கத்துடைய பலன் என்ன என்பதாக நேமமாக தொழிலாளி அல்லாஹ் எழுதுவான். அச்சமற்றவர்கள் ஆக்குவான், திடுக்கமற்றவர்கள் ஆக்குவான். சதா அல்லாஹுடைய அச்சத்தை, அல்லாஹுடைய பொருள் நாம் இருக்கலாம். இதைத்தான் கற்று தந்தார். பனாஃபில்லாஹ்ல இருக்கலாம், பனாஃபிர் ரசூலில் இருக்கலாம், பனாஃபி ஷேக்ல இருக்கலாம், குர்ப ஹக்ல சதா இருக்கலாம். இதுக்கு தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம்மள தரீக்கத்திலே இணைத்திருக்கின்றார். நண்பர்களே, ஒரு முரீது கலியர் ஷரீஃப்ல இருக்கக்கூடிய என்ன அவங்க பேர் என்ன? கலியர் ஷரீஃப் சாபிர் பியா, சாபிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து அவங்களுடைய முஹப்பத்தான பிரியமான முரீது வந்து கேட்கிறாங்க, எஜமானே ஃபனாஃபில்லான்னா என்னன்னு கேட்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, எஜமான் பதில் சொன்னாங்க ஃபனாஃபில்லா. ஏன்னா நம்ம தரீக்கத்தில் பாடம் இருக்குல்ல, ஃபனாஃபில்லா, ஃபனாஃபிர் ரசூல், ஃபனாஃபி ஷேக்னு பாடம் இருக்கணும். என்ன அதுல அவங்க கேட்கிறான், ஃபனாஃபில்லான்னா என்ன? அல்லாஹ்வுல தன்னை அழிக்கிறதா என்ன என்பதை கேட்கிறாங்க. அது அபூபக்கர் சித்திக் ஃபனாஃபில்லாஹ் இருந்தார்கள். இதா ராயித்தும் அன் தரு இலா மையத்தின் யம்ஷி ஃபில் அர்த் ஃபதுரு இலா அபூபக்கர். பூமியின் மேனியிலே மையத்தாக சபமாக இருக்கக்கூடிய ஒரு சபத்தை, ஒரு பிண்டத்தை பார்ப்பது சொன்னா அபூபக்கர் சித்திகை பாருங்கள் என்பதா சொன்னார். இந்த மகாம் எப்படி கிடைச்சிச்சு அபூபக்கர் சித்திக்கு? அவங்க ஹயாத்த கண்ணு பாக்குது, காது கேட்குது, வாய் பேசுது, கால் நடக்குது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? மையத் என்பதா சொன்னார். ஆனா மூத்து கபலா மூத்து, மௌத்தா போறதுக்கு முன்னால் மௌத்தா போ. நமக்கு தற்கொலை செய்யறது இல்லைங்க. தற்கொலை செஞ்சா நேரடி நரகம். எந்த ஆயுதத்தால் தற்கொலை செய்து கொண்டாலும் அது அல்லாஹ்வுடைய கத்தினா கத்தி, என்ன மருந்துன்னா மருந்து, விஷம்னா விஷம், அதை கொடுத்து அல்லாஹ் சாவடி திரும்ப ஹயாத்தை கொடுத்து அதான் செஞ்சுக்கிட்டே இருப்பான். தற்கொலை இல்லை, ஹயாத்தா இருந்து கொண்டே நம்மளை எப்படி ஃபனாஃபில்லாவில் ஆக்கி நம்மளை மையத்தின்னு பார்க்கிறது என்பதுக்குள்ள தானே முரீது பாலத்தில் வருகிறது, தரீகாவில் இருக்கிறது. அப்ப கேட்டார் அந்த முரீது, ஷேக் நாயம் அவர்களே, ஃபனாஃபில்லா என்று சொன்னால் என்ன? எஜமான் சொன்னார்கள், கொஞ்ச நேரம் முராகபலா இருந்து கொண்டு 3 நாள் சென்று உங்களுக்கு பதில் கிடைக்கும் தான் சொன்னார். 3 நாள் வெயிட் பண்ணார். 3ஆவது நாள்ல எஜமான் மூத்தா போயிட்டார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கலியர் ஷரீஃபில் அணுகக்கூடிய அல்லாஹுடைய வலிய காமில் பெரிய கராமத் எழுதக்கூடியவர்கள் அவங்க என்ன மூத்தா போயிட்டார். சாபிர் பியா ரலியல்லாஹு மூத்தா போயிட்டாங்க. என்னடா அது ஷேக் மூத்தா போயிட்டாங்களே, இந்த கேள்விக்கு நமக்கு ஜவாப் இல்லையே, தவித்து விட்டார்கள். இருந்தாலும் ஷேக் ஹக்கு தான் சொன்னார்கள். நிச்சயமாக ஷேக் நமக்கு பொய் சொல்ல மாட்டார்கள், நிச்சயமாக எனக்கு பதில் கிடைக்கும் என்ற அந்த துணிச்சையில முதசவுல வந்து நின்றார். அந்த முறை என்ன செஞ்சாரு? ஜனாசா அடுக்குவாங்கல்ல, ஜனாசா தொழுவாங்கல்ல, தொழு வைக்கும் போது முதோசப்புல வைத்து நின்று கொண்டார்கள். நின்று கொண்டு யாராச்சும் ஒருத்தன் பதில் சொல்லுவா என்பதாக நின்று கொண்டு, அப்பொழுது ஒரு குதிரையிலே யஜமா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, முறையை சொல்லிட்டாங்க, ஏன் ஜனாசாவை யாரும் தொழு வைக்க கூடாது,
ஜனாசா கழிவு குளிப்பாட்டி கரெக்டா பள்ளிவாசல் கொண்டு வந்துருங்க, ஜனாசா வச்சுக்கங்க. குதிரையில் முகமூடி அணிந்தவர், முகத்தை வளர்த்தவர் அவர் ஒருவர், அவர் தொழுவை பார்ப்பதாக எஜமான் சொல்லிவிட்டார். நல்ல வழிக்கு இங்க வரலாறுங்க, சில்சிலாவுடைய வரலாறு, காதிரியா சிஷ்யா தரிகாவுடைய வரலாறு தெரிந்து கொள்ளுங்கள், ஆனந்தப்படுங்க. அப்போ ஜனாசா எல்லாரையும் பார்க்கிறாங்க. குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குதிரை வருது, சவாரி குதிரை வருது, குருதி இருந்து ஒருத்தவங்க இறங்குறாங்க. இறங்கின உடனே தான் ஏற்கனவே உலமாக்கிட்ட உறுதிகள்கிட்ட சொல்லிட்டாங்களே, அவன உங்களை தான் எதிர்பார்த்தோம், தொழு வைங்கன்னாங்க. தொழு வைத்தார்கள், ஜனாசா தொழு வைத்தார்கள். அந்த முரீது இருக்கார பின்னால் அவரை கூப்பிட்டாரு, தனியா கொண்டு போய் முகத்தை தொடர்ந்து போட்டாங்க. அப்படியே பேகோஷாய் கீழே விட்டார். ஷேகுக்கு கலைஞர் ஷேகு யாரு? சாபிர் பியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே அவர்களுடைய ஜனாசாவுக்கு தோழர். வரலாறு பூர்வ படிச்சு பாருங்க சாபிர் பியா ரஹ்மத்துல்லாஹி. இதான் பாவா ஃபனாஃபில்லா, மௌத்துக்கு பின்னாலும் அல்லாஹ்வுடைய வலிமார்கள், தக்வாதார்கள், ஷேக்மார்கள் ஹயாத்தா இருக்காங்க. இதான் இதுக்கு பூர்வம் தான் இந்த சில்சிலாவுடைய ஷேக்மார்கள், இதுக்கு பூர்வம் தான் இந்த சில்சிலா, இந்த தரீகா, இந்த ஷாபிர் பியா ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை. அஜ்மீர் நாயகம் எவ்வளவு தரம் நடந்திருக்கு, ஷான் பாஷா நாயகம் எவ்வளவு பெரிய விஷயங்கள், அம்பா நாயகம் கம்பத்தில் அடங்கியிருக்காங்க. அவங்கள பாஷா நேரடியா வந்து ஒரு கோப்பையா அவங்க குடிச்ச கோப்பையை அதே படுத்து இன்னைக்கு இந்த அதிகா கம்பத்தில் இருக்கு. நேரடியா வந்துங்க, ஒரு சம்பவம் இல்லை, இரண்டு சம்பவம் இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய வலி அவுலியாக்கள் ஹயாத்தா இருக்கிறார், சுஹதாக்கள் மூத்தா போறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லையா, மூத்தா போனவர்கள் சொல்லாதன்னு சொன்னானே, அப்புறம் நினைக்காத என்பதை அல்லாஹ் சொன்ன வலா தஹஸபு வலா தஹஸபன் குதுஃபி ஸலா. இது நமக்கு தெரியும். ஆக அன்பர்களே, பெரியோர்களே, சுருக்கமாக முடிக்கின்றேன். உலமாக்கெல்லாம் பேச இருக்கின்றார்கள். தரீகத் அல்லாஹ்வுடைய பொறுத்து கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப சாத்தி சிபாத்தை பத்தி நாம் குர்ஆன் ஹதீஸ் எப்படி சொல்லிச்சோ அப்படித்தான். இமாம் மாலிக், 4 மதபடி இமாம்களுடைய மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவர் அடுத்த ஒரு மனுஷர் வந்தார், வந்து கேட்டார், இஸ்திவா என்று சொன்னால் என்ன? இஸ்திவா மல் இஸ்திவா, அல்லாஹு தஆலா அர்ஷின் மீது இஸ்திவாவாயிட்டேன், நேர்பட்டு விட்டேன் என்பதாக குர்ஆன்ல ஆயத்து வருது, அதுக்கு என்ன மானா? அப்ப மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்திவாவு மாலூமுன் வல் கைஃபு மஜ்ஹூலுன் வஸ்ஸுவாலு அன்ஹு பித்ஆ வல் ஈமானு பிஹி வாஜிபுன் வஸ்ஸுவாலு அன் பித்ஆ உத்ருஹா உக்ரிஜன் ஹாதாங்க உக்ரிஜன். அடுத்து சொல்லிடுறேன். 4 மதஹபிலே ஒரு மதஹபுடைய இமாம் மாலிக் மதஹபுடைய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இடத்துல ஒரு மனிதர் வந்தார். இதான் பிதாத்துடைய கேள்வி. ஒருத்தவர் கேட்கிறார், அல்லாஹு தஆலா குர்ஆன் அல் இஸ்திவா அர்ஷின் மீது நேர்பட்டு விட்டான் என்பதா வருகிறது, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறார். இதான் பிதாத்துடைய சுவால். இப்படிப்பட்ட சுவால் தான், கேள்விதான். அப்போ எஜமான் அவர்கள் பை சொன்னார்கள், வல் இஸ்திவா மாலும், அரபி பாஷை, நீ அரபி பாஷா நான் அரபி பாஷை, இஸ்திவாவுக்கு அர்த்தம் வழங்கும் என்ன? வல் கைஃபு மஜ்ஹூலன், எப்படி அல்லாஹ் நேர்பட்டு விட்டான் என்ற முறை அல்லாஹ் ரசூல சொல்ல, அதனால வாய்ப்புங்க சொல்ல மாட்டேன்றான். அப்புறம் வல் ஈமானு பிஹி வாஜிப், அல்லாஹு தஆலா அர்ஷில் இஸ்திவா விட்டான், நேர்பட்டு விட்டான் என்று நீ ஈமான் கொள்ள வேண்டும், ஈமான் கொள்வது வாஜிப். வஸ்ஸுவாலு அன்ஹு பித்ஆ, இது மாதிரி இஸ்திவா பத்திலாம் சுவால் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்கல. ரசூலுல்லாஹ் கூட வாழ்ந்தார்களா இல்ல சஹாபாக்கள்? குர்ஆனை ஓதினார்களா இல்லையா? இப்படிப்பட்ட கிறுக்கு கேள்வி, பிதாத்தான கேள்வி ஒண்ணு மாதிரி யாரும் கேட்கல, சஹாபாக்கள் கேட்கல. என் மஜ்லிஸை வெளியேறப்பதா வெளியே கேட்டாங்க. இதாங்க பிதாத்துடைய அஸ்மா சிஃபாத்தை பத்தி கேள்வி, பிதாத்தான கேள்வி. இதைத்தான் ரசூலுல்லாஹ் பிதாத் சொன்னார்கள். என்ன உன்னை சுன்னத்துல் ஜமாஅத் பிஹா ஆல தரீகத்தில் தாத்துடைய சிபாத்துடைய பாடங்கள் நடத்தி, இதெல்லாம் பிதாத் இல்லைங்க, அல்லாஹ் ரசூல் சொன்னது. குர்ஆன் ஆயத்து சொல்லித்தான் நம்ம சொல்றோம், எல்லாத்துக்குமே தலீல் இருக்கிறது. ஆகவே அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பின்னால் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு காலம், அவர்களுடைய காலத்தில் நஜ்ரான் பிரதேசத்திலிருந்து ஒரு மனிதர் வந்தார். அவர் வந்து கிறிஸ்தவ பாதிரியா, தலைமை பீடத்தில் இருக்கக்கூடியவர். அவர் வந்து உமர்கிட்ட சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் அவர்களே தன்னிடத்தில் சில கேள்விகள் கேட்க வேண்டும், பதில் சொல்லுங்க, கேளுங்க. நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே வர்றார். ஹஜ்ரத் அலி கர்மல்லாஹ் பக்கத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாத அது நீங்க சொல்லுங்க சொல்ல அவர்கள் பதில் சொல்லுவாங்க. இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. கடைசியில ஒரு கேள்வி இருக்குன்னு ஒரு முள்ள போட்டார். முஸ்லீமாக இல்லைங்க, இவங்களை மடக்கிறதுக்காக, ஹலீஃபாவை மடக்குவதற்காக வேண்டியும் திணறடிக்க செய்வதற்காக வேண்டியும் கிறிஸ்தவ பாதியார் யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய நஜ்ரான் என்ற நாட்டிலிருந்து பிரதேசத்திலிருந்து வருகை புரிகிறார் மதீனாவுக்கு. கேள்வி கேட்கிறார், பதிலாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. எல்லாம் நிறைய கேள்வி, நீண்ட கேள்வி, அது சொல்றது நான் 1 மணி நேரம் படிக்கும் அது வரைக்கும் சொல்றேன்னு சொன்னேன். ஆக கடைசி கேள்வி என்ன சொன்னார்? ஐன அல்லாஹ்,
அல்லாஹ் எங்கே அப்படின்னு கேள்வி கேட்டார். உடனே உமர் அல்லாஹ் முகம்லாம் சிவந்து விட்டது. அல்லாஹ் எங்க கேட்கிறேன், நீ அதுல கிதாப் அல்லாஹ் கூட ரசூலை கூட ஈமான் கண்டால் இந்த கேள்வி கேட்கிறேன்னு கோபம் தடுக்குது. அடிச்சலான்னு பார்த்தார். ஹஜ்ரத் உமர், எஜமானே பதில் சொல், நீங்க கவலைப்படாதீங்க, பொறுமையா இருங்கள், கோவப்படாதீங்க, நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு பாருமா. அப்படியா சொல்லுங்க. அப்பதான் ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் அவருடைய கேள்விக்கு பதில் சொன்னார்கள். பாருங்க, கேள்வி அல்லாஹ் எங்க இருக்கிறார், முஸ்லீம் கேட்கவில்லை, ஒரு கிறிஸ்துவ பாதிரியா சகோதரர் கேட்கின்றார். அதுக்கு வரலாறுல வந்த செய்தி, உமர் அல்லாஹ் தஆலாவுடைய வரலாறுல ஃபகால அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலி அல்லாஹ் தஆலா சொன்னாங்க, அனா உஜீபு அன்க குன்னா இன்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய சபையில் இருந்தோம். ஸாத்த யௌமின், ஒரு நாளையிலே, இத் அதாஹு மலகுன் ஃபஸல்லம ஃபகால லஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஐன உர்சில்த கால மின் சபி சமாவாத்தின் இன்னி ரப்பி மின் ஐந்தி ரப்பி. சுல்லாவுடைய அவையிலே நான் இருந்தேன். ஹஜ்ரத் அலிக்கு சொல்றாங்க, அப்போ ஒரு மலக்கு வானத்தின் வருகை புரிந்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கா ரசூலுல்லாஹ் பை சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த மலக்கிட்டே கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மின் ஐன உர்சில்த, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எந்த இடத்திலிருந்து நீங்கள் அனுப்பப்பட்டீர்கள்? ஒன்னும் யார் அனுப்புறது, எந்த இடத்திலிருந்து நீங்கள் அனுப்பப்பட்டீர்கள்? ரெண்டு கேள்வி. மின் ஐன உர்சில்த, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அனுப்பப்பட்டார்கள். எந்த இடம்? அவர் சொல்றாரு, மின் இந்தி சபி அசமாவாத், 7 வானத்துடைய இடத்திலிருந்து, 7 வானத்தை கடந்து வந்திருக்கிறேன் என்பதாக சொன்னார். அவர் உட்கார்ந்துட்டார், கொஞ்ச நேரம் நிற்கிறார். அடுத்து ஒரு சவுண்ட் வருது, இன்னொரு மலக்கு வரார். அந்த மலக்கு சும்மா அதாஹு மலக்குன் ஆகர ஃபஸல்லம ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன உர்சில்த, ஒரு மலக்கு இன்னொரு மலக்கு சலாம் சொல்றார். மலக் என்று சொன்னால் வானவர், வானத்தில் இருக்கக்கூடிய வானவர். அந்த வானவர் வந்து சலாம் சொல்ற ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் பை சொல்லிட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறார், மின் ஐன உர்சில்த, எந்த இடத்திலிருந்து நீங்கள் அனுப்பப்பட்டு அல்லாஹ்வுடைய பொறுத்து? கேள்வி இடம் தான் இப்ப கேள்வி. அவங்க சொல்றாங்க, மின் அர்த் மின் சபி அர்தி, 7 பூமிக்கு கீழிலிருந்து நான் வந்தேன். எல்லாம் வணங்கிங்க, 7 பூமிக்கு கீழிருந்து. குர்ஆன் ஷரீஃப் ஹதீஸை ஈமான் கொள்ள, 7 வானம் இருக்குங்க, 7 பூமி இருக்குங்க. நம்ம பார்க்கல, ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய சொல்லக்கொள், அல்லாஹ்வுடைய சொல்ல ஈமான் கொள்ள வேண்டும். அப்ப மலக்கு வந்து என்ன சொல்றாரு, 7 பூமிக்கு கீழாக இருந்து அனுப்பப்பட்டு இடத்தையும் சொல்றார், 7 பூமி. அப்புறம் ஒரு மலக்கு வரார், வந்து சலாம் சொல்றார். சலாம் சொன்ன சொன்னார்கள், நீங்கள் எங்கிருந்து அனுப்பப்பட்டீர்கள்? மின்னங்க ஒரு செலுத்த சொல்றார் மலக்கு, மின் மஷ்ரிகி ஷம்சி, சூரியன் உதயமாகப்படி கிழக்கு திசையின் ஆக கடைசி புள்ளியில் இருந்து நான் வந்தேன். சூரியன் உதயமாவதுங்கிற கிழக்கு திசை, அல்ல கடைசி புள்ளியில் இருந்து மஷ்ரிக் தான் சூரியன் உதயத்தின் இடம், அந்த இடத்திலிருந்து வந்தேன் பதில் சொன்னார். அவர் நிற்கிறார். அப்புறம் ஒரு சவுண்ட் வருது, இன்னொரு மலக்கு வர்றார். அவர் சலாம் சொல்றார், அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலுல்லாஹ் பதில் சொல்றார். அப்ப கேட்டாங்க, மின் ஐன உர்சில்த, எங்கிலிருந்து நீங்கள் அனுப்பப்பட்டீர்கள்? அந்த மலக்கு சொன்னார்கள், மின் மக்ரிபி ஷம்ஸ், சூரியன் மறையக்கூடிய ஸ்தலம் இருக்கிற இடம், அங்கிருந்து நான் அனுப்பப்பட்டேன். இப்ப 4 இடம், மேல் 7 வானம், 7 பூமி, சூரியன் உதய திசை, சூரியன் மறைவு திசை, எல்லாம் 3 4 வந்துச்சு. இதெல்லாம் முடிச்ச பின்னால அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களெல்லாம் உட்கார்ந்து வச்சுக்கிட்டு ஒரு செய்தி சொன்னார்கள், ஃபல்லாஹு ஹாஹுனா வ ஹாஹுனா வ ஹாஹுனா, ஃபல்லாஹு ஹாஹுனா வ ஹாஹுனா வ ஹாஹுனா, எங்கெங்க இருந்தால் அல்லாஹுக்கு குறிப்பிட்ட ஒரு இடம் இல்லை என்று தான் நான் சொன்னேன், தவிர எந்த இடத்திலும் இல்லை என்பதாக இல்லை, எல்லா இடத்திலும் இருக்கிறான். எல்லா திசை 7 வானம் அடைங்களும் 7 பூமி அடங்களும் மஷ்ரிக்கிலும் மகரிபிலும் அணுவிலும் ஃபைனமா துவல்ல ஃபதம்மா வஜ்ஹுல்லா, எங்கே முகத்தை திருப்பினாலும் அல்லாஹ்வுடைய முகத்தை தான் முழிக்கிறேன் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்றார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிட்டு இந்த வசனத்தை ஓதினார்கள், வஹுவல்லாஹு ஃபிஸ் ஸமாஇ வல் அர்தி வஹுவல்லதி ஃபிஸ் ஸமாஇ இலாஹுன் வ ஃபில் அர்தி இலாஹுன் வஹுவல் ஹகீமுல் அலீம். சூரத்து ஸுஹ்ருஃப் என்ற இதுல சூராவில 84வது வசனமாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ் தன்னை பத்தி குர்ஆன்ல என்ன சொல்றான், அவன் தெய்வமாக இருக்கின்றான். எங்க? 7 வானத்துல, எங்க? 7 பூமியிலே அல்லாஹு தஆலா ஹகீமாக மதிநுட்பமானவனாக இருக்கின்றான். அவனுடைய ஹிக்மத்தை அலீம், மிக மிக அறிந்தவனாக அப்படின்னு அந்த வசனம் முடியும். அப்ப இதுல என்ன ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பத்தி எப்படி காட்டுறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்தையும் இருக்கிறான். இன்னைக்கு இப்னு தைமியா வந்து சில 100 வருஷத்துக்கு முன்னால
அல்லாஹ் அர்ஷில் இருக்கிறான் என்பதுக்கு உதாரணம் சொல்றேன் என்பதாக சொல்லி என்ன சொன்னாரு இப்னு தைமியா, அதாவது சுன்னத்துல் ஜமாத்துக்கும் தரிகாவும் பிடிக்காத குரூப்புகள் இருக்காங்க, அவங்க மேற்கோள் காட்டக்கூடிய அனைத்து விஷயங்களும் இப்னு தைமியாவுடைய சொல்லுதான். ஒரு பெரிய சிம்மாசனம் ஒரு டேபிளை கொண்டு வந்து உட்காந்து எல்லாம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து மேல வந்து அந்த சேர்ல உட்காந்து இப்படித்தான் அல்லாஹ் அரிசில இருக்கான் அப்படி என்பதாக சொன்னார். முதலாவது பிதஅத்காரர். நம்மள பிதஅத் என்று சொல்கிறார்களே, அதுல முதலாவது பிதஅத்தை கற்பித்தவர் யாருங்க? இப்னு தைமியா. பெரிய ஆலிம், ஹாஃபிஸ் குர்ஆன், நிறைய ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ண மிகப்பெரிய அறிஞர், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் பிடிக்காது, ரசூலுல்லாஹ் குடும்பம் பிடிக்காது, ரசூலுல்லாஹ் அங்கமத்து மகிமை விடுவதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. சரி, ஆனா மௌலானா ஷேக் ஓதுனார் சிராத்துல் முஸ்தகீம் என்கின்ற அவருடைய ஃபத்வாவுடைய கிதாபுல 6 மனிதர்கள் மௌலூத் ஓதுறாங்கல்ல, இன்னைக்கு ஹராம்னு சில நண்பர்கள் சொல்றாங்கல்ல, ஏகத்துவ சபையை சேர்ந்தவர்கள். இப்னு தைமியா சொல்கின்றார், மௌலூத் ஓதினால் அங்க ரசூலுல்லாஹ் புகழ்ந்தால் நிச்சயமாக லஹும் அஜர், கூலி இருக்கு என்பதாக சொல்லியிருக்கிறார். இக்திலாஃப் சிராத்துல் முஸ்தகீம் என்கின்ற அவருடைய ஃபத்வாவுடைய கிதாபை எடுத்து பாருங்க. அந்த நண்பர்கள் துபாயில் இருக்கும்போது சார் நிறைய செய்திகள் வருது, அது நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? எல்லா திசையும் நான் இருக்கிறேன், திசை நான் இல்ல. காலத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், காலத்தை திட்டாதே வானத்தை ஒரு காலமே நான் என்பதா சொல்றான். இவ்வளவு ஹதீஸ்ல வருது, நம்ம படிச்சிருக்கிறோம். ஆக அப்ப பிதஅத் என்று சொன்னால் அல்லாஹுடைய ஜாத்தை பற்றியும் சிஃபாத்தை பற்றியும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சஹாபாக்களின் படி விளக்கம் தந்தார்களோ அப்படிப்பட்ட விளக்கம் தரப்படக்கூடிய இடம்தான் தரீக்கத்துடைய இடம், ஷேக்மார்களுடைய மகாம், ஷேக்மார்களுடைய ஸ்தலங்கள், கான்காகள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தரீக்கத்திற்குரிய தாலிமாத்துகளிலே யாதும் விதர்ப்பமோ அல்லது ஹிலாஃப சுன்னத்தோ ஹிலாஃப கிதாபோ சொல்லுவதுன்னா ப்ரூஃப் சைட்டோம், நாம ஆதாரம் கொடுக்க தயாராக இருக்கும் மனிதர்களுக்கு. அல்லாஹ் தஆலா யாருக்கு ஹிதாயத் செய்யும் ஹிதாயத் செய்வான், யாரை முரிதாக்குவான், பையத்துடைய நசீபை அல்லாஹ் தருவான். எல்லாருக்கும் ஹிதாயத் ரசூலுல்லாஹ் கிடைக்கும் துஆ செஞ்சுக்கோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.